தாம்பரத்தில் பஸ் ஏறினா நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து இறங்கலாம் இல்லையா? ஆமாம் சார், ஒரு 50 மீட்டர் நடந்து போனீங்கன்னா நீங்கள் பஸ் ஸ்டாப் ரீச் பண்ணிக்கலாம். கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு 4 கிலோமீட்டர்லேயே அமைஞ்சிருக்கு. ஸோ சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட் வரும். மொத்தத்தில் நம்ம 6 பிளாட்டு தான் போட்டிருக்கோம். அந்த 6 பிளாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வீட்டுக்கு மத்தியில் தான் நம்ம போட்டிருக்கோம். பிளாட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1250 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது சார். மினிமம் வந்து 900 ஸ்கொயர் ஃபீட் இல்லையா? ஆமாம் ஆமாங்க. நம்ம காரை பிளாட் வாங்கினா ஒரு கடை கூட வச்சுக்கலாம் இல்லையா? கமர்ஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம் சார். கீழே கடை போட்டுக்கலாம், மேலே கூட வீடு கட்டிக்கலாம். ஆமாம், ஏன்னா இது வந்து மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கிறதுனால நம்ம வந்து பிளாட்டை கமர்ஷியலாக கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 5 to 6 லேக் இருந்தால் தாராளமாக நம்ம ஒரு பிளாட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சார். வணக்கம் நேயர்களே, சென்னை கூடுவாஞ்சேரியில சிட்டிக்கு உள்ளேயே புதிய மனைப்பிரிவுல வீட்டு மனைகளை சேல்ஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க ஃபியூச்சர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம். உங்க கையில 5 முதல் 6 லட்சம் ரூபாய் முன்பணம் இருந்தா நீங்களும் இங்கே ஒரு வீட்டு மனை வாங்கிக்க முடியும். ஜிஎஸ்டி ரோட்டுக்கு பக்கத்துல உடனே வீடு கட்டக்கூடிய லொகேஷன்ல அமைஞ்சிருக்கிற இந்த மனைப்பிரிவு பற்றி அந்த நிறுவனத்தின் டைரக்டர் திரு பாலா அவர்களோட நாம் நிகழ்த்திய நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நிறைய பேர் கூடுவாஞ்சேரியில் வந்து இடம் வாங்கணும், உடனே வீடு கட்டணும்னு சொல்லி பிளாட்டு தேடிட்டு இருக்காங்க. உங்கள் சைட்டும் பார்க்குறேன், ஃபுல்லாக வந்து சிட்டிக்குள்ளே தான் சைட் போட்டிருக்கீங்க இல்லையா? ஆமாம், நம்ம சைட்டு கூடுவாஞ்சேரியில் கரெக்டாக எங்கே இருக்குது? ஸோ ஆக்சுவலாக நம்மளோட சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு 4 கிலோமீட்டர்லேயே அமைஞ்சிருக்கு. ஸோ சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட் வரும். எந்த வில்லேஜ் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருமாட்நல்லூர்னு சொல்லுவாங்க. ஸோ கூடுவாஞ்சேரி நந்தி வரும், அடுத்தது பெருமாட்நல்லூர் தான் உங்களுக்கு மெயினான ஜங்ஷன். ஸோ அங்கேயே நம்மளோட சைட் அமைஞ்சிருக்கு சார். சரி, இப்போ நம்ம சைட்டை தாண்டி தான் காயரம்பேடெலாம் போகணும் இல்லையா? ஆமாம் ஆமாங்க சார். கரெக்டாக ஜிஎஸ்டி ரோட்லேருந்து கரெக்டாக 4வது கிலோமீட்டர் தான். ஆமாம், 4வது பெருமாட்டனூர் ஜங்ஷன்ல இருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர். ஆமாம் சார், வேலம்மாள் ஸ்கூல்லேருந்து கரெக்டாக ஆப்போசிட்டில் வர ரோட்டில் 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் சார். இடம் வாங்குறவங்க பக்கத்தில் வந்து ஒரு பஸ் ஸ்டாப் கூட எதிர்பார்ப்பாங்க. நம்ம சைட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது சார்? ஆக்சுவலாக நம்மளோட சைட்லேருந்து ஒரு 50 மீட்டர்லேயே நம்ம பஸ் ஸ்டாப் அமைஞ்சிருக்கு சார். 50 மீட்டர்ல இருக்குதா? ஆமாம் சார். ஸோ ஆக்சுவலாக எங்கேருந்து வருதுன்னா தாம்பரம் டு உங்களுக்கு தர்காஸ் வரைக்கும் வரும். அந்த பஸ் எப்படி வரும்னா தாம்பரம் டு கூடுவாஞ்சேரி வந்து கூடுவாஞ்சேரியிலேருந்து நந்தி வரும், அடுத்தது பெருமாட்நல்லூர் உள்ள வந்து தர்காஸ் வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் வரும் சார். உங்களுக்கு தாம்பரத்தில் பஸ் ஏறினா நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து இறங்கலாம் இல்லையா? ஆமாம் சார், ஒரு 50 மீட்டர் நடந்து போனீங்கன்னா நீங்கள் பஸ் ஸ்டாப் ரீச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டேரெக்டாக வெளியூர் அந்த மாதிரி போனோம்னா ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம பெருமாட்நல்லூர் மெயின் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸ்லேருந்து கேப்லேருந்து ஷேர் ஆட்டோஸ்லேருந்து பஸ்லேருந்து எல்லா பஸ்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம மெயின் பஸ் ஸ்டாண்டு போயிட்டா நம்ம கரெக்டாக நம்ம ரைட்டில் போனால் திருப்பூர் போயிடலாம், லெஃப்ட்டில் போனால் கூடாஞ்சேரி போயிடலாம். ஆமாம் சார், ஆக்சுவலாக நம்மளோட பெருமாட்நல்லூர் மெயின் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் எடுத்து திருப்பூர் போய்டும், உங்களுக்கு ரைட் எடுத்தீங்கன்னா கூடாஞ்சேரி ஜங்ஷன் போய்க்கலாம், ஜிஎஸ்டியோட ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சார். இப்போ நம்ம சைட்டு வந்து என்ன அப்ரூவ்டு, மொத்தம் எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க? ஸோ ஆக்சுவலாக நம்மளோட சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பிளாட் நம்ம போட்டிருக்கோம் சார். ஸோ இது அப்ரூவ்டு வந்து பார்த்தீங்கன்னா டிடிசி அப்ரூவ்டு வரும் உங்களுக்கு. பிளாட் சைஸ் சொல்லுங்களா? ஸோ ஆக்சுவலாக நம்மளோட சைட்டில் வந்து பிளாட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1250 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது சார். மினிமம் வந்து 900 ஸ்கொயர் ஃபீட் இல்லையா? ஆமாம் ஆமாங்க சார். ஃபேஸிங் என்ன ஃபேஸிங்? ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் இருக்குது, வெஸ்ட் ஃபேஸிங் இருக்குது சார். நார்த் அண்ட் வெஸ்ட் ரெண்டே ஃபேஸிங் தான்? ஆமாம் சார், கார்னர் பிளாட்டும் அவைலபிள் இருக்குது சார். கார்னர் இருக்குது? ஆமாம் இருக்குது. ஃப்ரண்ட்ல உள்ள பிளாட் இல்லையா? ஆமாம் சார், கார்னர் பிளாட். நம்ம கார்னர் பிளாட் வாங்கினா ஒரு கடை கூட வச்சுக்கலாம் இல்லையா? கமர்ஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம் சார். இது கீழே கடை போட்டுக்கலாம், மேலே கூட வீடு கட்டிக்கலாம். ஆமாம், ஏன்னா இது வந்து மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கிறதுனால நம்ம வந்து பிளாட்டை கமர்ஷியலாக கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே. சரி, ஃபர்ஸ்ட் வர கஸ்டமர் வந்து அந்த பிளாட்டை வாங்கிக்கலாம். ஆமாங்க சார். நம்ம சைட்டு கரெக்டாக வந்து கூடுவாஞ்சேரி சிட்டிக்குள்ளே தான் சைட் இருக்குது. இங்கே வந்து யாரெல்லாம் இடம் வாங்கலாம்? ஸோ ஆக்சுவலாக சிட்டிக்குள்ளே ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே தாராளமாக வாங்கலாம் சார். எதனாலனா மொத்தத்தில் நம்ம 6 பிளாட்டு தான் போட்டிருக்கோம். அந்த 6 பிளாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வீட்டுக்கு மத்தியில் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல்ஸு காலேஜ் எல்லாமே நியர்லி தான் இருக்குது. ஸோ பக்கத்துலேயே 1 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, உங்களுக்கு எஸ்ஆர்எம் குளோபல் ஸ்கூல் இருக்குது. காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்குது, சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, உங்களுக்கு கிரசன் காலேஜ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லிக்குப்பம் ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் அமைஞ்சிருக்கு சார். இங்கேருந்து கீழே பார்க்க பஸ் ஸ்டாப்பாக உங்களுக்கு பக்கமே தான் அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லா விதத்துலேயும் இந்த சைட் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ ரேட் வைஸும் நம்ம பெஸ்ட்டாக தான் பண்ணி கொடுக்குறோம். நம்ம சைட்டில் இருந்து சோகா ஐடி கம்பெனி வந்து எவ்வளோ தூரம்? ஸோ நம்மளோட சைட்லேருந்து ஜோகா ஐடி பார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் நம்ம ரீச் பண்ணிக்கலாம் சார். அதே 7 கிலோமீட்டர் தான்? ஆமாம் ஆமாங்க சார். ஸ்ரீராம் கேட்வே எவ்வளோ தூரம்? ஸ்ரீராம் கேட்வே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தான் சார் வரும். பெருங்கலத்தூர் இல்லையா? ஆமாம், ஸ்ரீராம் கேட்வே உங்களுக்கு எல்லாமே இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம உடனே வீடும் கட்டிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி போகிறதும் டபுள் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இங்கே தாராளமாக ஆகும். இப்போ நம்ம சைட்டில் வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன ப்ரைஸு? சார் ஆக்சுவலாக நம்மளோட சைட்டில் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3799 ரூபா சார் நம்ம பண்ணுறோம். அதாவது 3800 ரூபாய் இல்லையா? ஆமாம் சார். இந்த ப்ரைஸ் ஏதாவது ஆஃபர் நெகோஷியபிள்? சார் ஆக்சுவலாக இந்த சரௌண்டிங்கில் எல்லாருமே ரேட்டு ரொம்ப ஹைக்காக தான் பண்ணுறாங்க. நம்ம ஒரு 6 பிளாட்ன்றதுனால தான் இந்த ரேட்டே கொடுக்குறோம். ஸோ ஸ்லைட்லி ஏதாவது நெகோஷியபிள் பண்ணலாம் சார். இப்போ வந்து நெகோஷியபிள் இருக்குது, ஸ்லைட்லியாக பண்ணிக்கலாம் சார்.
சரி நம்ம சைட்டில் வந்து ஒரு கஸ்டமர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பிளாட் வாங்குறாங்க, இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு எந்த அளவுக்கு அது க்ரோத் ஆயிருக்கும்? சார் ஆக்சுவலாக இது டெவலப்மெண்ட் சொல்கிறதோட ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே டெவலப் ஆகிடுச்சு. ஒரு சைட்டுனா ஹியூஜ் குவான்டிட்டியாக இருக்கும். ஸோ நிறைய வீடு அதுக்கப்புறம் தான் வருதுன்னு சொல்லுவாங்க. இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நீங்களே சுற்றி பாருங்கள், ஆமாம், சிட்டிக்குள்ளே வீடு வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் டெவலப் ஆகணுன்ற விஷயம் இல்லை, உங்களுக்கு ரேட் வைஸ் டபுள் மடங்காக கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நம்ம சைட்டில் ஒரு பிளாட் வாங்க கஸ்டமர்கிட்ட டவுன் பேமெண்ட் எவ்வளோ இருக்கணும் அவங்ககிட்ட? சார் ஆக்சுவலாக ஒரு பிளாட் வாங்குறதுக்கு இங்கே தேவையானது ஒரு 5 to 6 lakh இருந்தால் தாராளமாக நம்ம ஒரு பிளாட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சார். சரி பேலன்ஸ் வந்து ஆல் பேங்கில் லோன் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம் சார். லோன் மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணுறீங்க சார்? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 80 to 90% பேங்க் லோன் பண்ணிக்கலாம் சார் இந்த சைட்டில். ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு வந்து தனி வீடாக கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அவங்களுக்கு வந்து வீடாக கட்டி கொடுக்க முடியுமா? ஆமாம் சார், தாராளமாக நம்மளும் கட்டி தரோம். ஸோ நம்ம லேண்டாக மட்டும் விற்கல, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் வில்லாவும் நம்ம கட்டி தரோம் சார். ஒரு கஸ்டமர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஃபேஸிங் பார்த்து ஓகே பண்ணால் போதும் இல்லையா? ஆமாங்க சார். ஒரு 6 மாதத்தில் கட்டி கொடுத்துருவீங்களா? 6 months ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு கீயே ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுத்துடலாம் சார். அவங்க மக்கள் விரும்ப அவங்க பட்ஜெட்லேயே கட்டி கொடுத்துறாங்க, ஆமாம், அவங்க விருப்பப்படி இல்லையா? சைட் விசிட் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு வீடியோல ப்ளே ஆகிற மொபைல் எண்களில் பில்டரை டைரக்டாக காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.